Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம வீட்லேயே மவுத் ஃப்ரெஷ்னர் எப்படி தயார் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோங்க. மவுத் ஃப்ரெஷ்னர் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா வாய்க்கு நல்ல புத்துணர்ச்சி கொடுக்குறது, வாயில் உள்ள அந்த கெட்ட ஸ்மெல்லெல்லாம் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாங்கங்க. இல்லைங்க, இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் சேர்க்குற ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு யூஸ் இருக்குதுங்க. இன்றைக்கி குக்கிங் எதுவுமே கிடையாதுங்க. மவுத் ஃப்ரெஷ்னருக்கு எந்தெந்த பொருட்களை நம்ம மிக்ஸ் பண்ணலாம், எதுக்காக மிக்ஸ் பண்ணுறோம் அதை பார்க்க போகிறோம். அதோட டிப்ஸையும் சேர்த்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மவுத் ஃப்ரெஷ்னர் பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோம்பு தாங்க. சோம்பு பல வெரைட்டியில் கிடைக்குது. இந்த மாதிரி பிளெயினாகவும் இருக்குது, உங்களுக்கு ஸ்வீட் சுகர் கோட் பண்ணியும் இருக்குது, சீனியில் இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. எந்த வெரைட்டி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிடச்சிதுன்னா 2 வெரைட்டியுமே எடுத்துக்கோங்க. சோம்போட ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்புங்கிறது வாசத்துக்காக மட்டும் இல்லைங்க. எந்த ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டாலும் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். அதுக்காக தான் சோம்பு எடுத்துக்கிறோம். சோம்பு வெங்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சோம்பாக பார்த்து வெங்கிக்கோங்க. இதில் தான் ஸ்வீட்னஸ் இருக்கும். இந்த மவுத் ஃப்ரெஷ்னர் தயார் பண்ணையில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி எல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எது பொருள் அதிகமாக தேவைப்படுமோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளெயின் சோம்பு எடுத்துருக்கேன், அதே போல் கோட் பண்ணி வச்சுருக்க சோம்பு இதையும் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஜீரக மிட்டாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன சின்ன ஷாப்லேருந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் கிடைக்கும். இதுக்குள்ளே ஜீரகம் வச்சுருப்பாங்க. எப்படி இது சோம்பு வச்சு கோட் பண்ணியிருக்காங்களோ அதே போல் இதில் ஜீரகத்தில் கோட் பண்ணியிருப்பாங்க. ஜீரகம் எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, ஜீரகம் அப்படின்னு சொன்னாலே தமிழில் சொல்லுவாங்க சீரகம் தான். சீரகம் உள்ளே நமக்கு அகத்தை சீர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்ம ஸ்டொமக் இதெல்லாம் சீர் பண்ணுறதுக்கு தான் சீரகம் சேர்த்துக்கிறோம். இது நம்ம சீரகம் உங்களுக்கு சோம்பு மாதிரி ஸ்வீட்னஸ் இருக்காது. அதனால தான் கண்டிப்பாக இந்த கோட்டட் சீரகம் தான் சேர்த்துக்கணும். அப்புறம் கல்கண்டு நம்ம சாப்பாட்டுக்கு அப்புறம் சேர்த்துக்கிற இனிப்புக்காக கல்கண்டு சேர்த்துக்கிறோம். எந்த ஸ்வீட்டு மீலுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை அது தூண்டக்கூடியதாக இருக்குங்க. சீக்கிரம் செரிமானமாகும். அதுக்காக நம்ம கல்கண்டு எடுத்துக்கிறோம். மற்ற சுகரோ வெல்லமோ இதெல்லாம் இதில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் இலகுற தன்மை உடையதுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம கல்கண்டு சேர்த்துக்கிறோம். இது போக நம்ம விருப்பப்படி நட்ஸோ ஏதாவது விதைகளோ சேர்த்துக்கலாம். பூசணி விதை, இல்லை வெள்ளரி விதை, இந்த மாதிரி விதைகள் சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டிஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கையில் என்னென்னா இந்த மாதிரி சோம்பு, ஜீரகம், கல்கண்டு சேர்க்கையில் நம்ம வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த விதைகள் டூட்டி ஃப்ரூட்டிலாம் சேர்த்தா இது ரொம்ப நாளைக்கு இருக்காது. விதைகள் டூட்டி ஃப்ரூட்டிலாம் சேர்க்கையில் ரொம்ப நாள் இருக்காது. நம்ம நிறைய குவான்டிட்டி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு தேவைக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம வெளியில் வச்சுக்கலாம். வெள்ளரி விதை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நிறைய அளவு சேர்த்துக்கலாம், ஏன்னா அந்த ஸ்மெல் வந்துடக்கூடாதுன்னு சேர்க்கலாம். இதோட கசகசா இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாங்க. கசகசா சேர்க்குறதா இருந்தால் கசகசாவை லேசாக வெறும் பேனில் வறுத்து சேர்த்துக்கணும். ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம், லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கணும். கசகசா சேர்த்துக்கிட்டிங்கன்னா வயிற்றில் ஏற்படுற புண்ணெல்லாம் கூட ஆற்றக்கூடிய தன்மை உடையதுங்க. நம்ம நல்லா ஸ்பைசியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு கசகசா சேர்த்துக்கிட்டால் வயிற்றில் புண்ணு வராமல் தடுக்கும். லேசாக அந்த ஹாட்டான பேனில் போட்டு லேசாக ஸ்டூட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கசகசாவை. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் தாங்க. ட்ரை பண்ண தேங்காய் துருவல். இது ரெடிமேடாக கடையில் உள்ளதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீளமாக துருவிட்டு, தேங்காவை நீளமாக துருவிட்டு ஓவனில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 5 நிமிஷம் 150 டிகிரிக்கு வச்சு அது கொஞ்சம் ட்ரை ஆகணும், அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை வெறும் பேனில் போட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை கடையில் உள்ள டெசிகேட்டட் கோகோனட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ண தேங்காய் துருவல் தான் யூஸ் பண்ணணும். இது கூட கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது, ஏன்னா நீளமாக உள்ள தேங்காய் துருவல் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வாங்கின கடையில் அந்த மாதிரி டைப்பு இல்லை. நீங்கள் எசன்ஸ் கடையில் கேட்டிங்கன்னா நீளமாக உள்ள தேங்காய் துருவல் கொடுப்பாங்க. அது இருந்ததுன்னா அது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.